அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று பூச நல்நாளில் உங்களிடம் தொடர்பு கொள்வது மிக்க மகிழ்வு. உலக சன்மார்க்க அன்பர்களே, ஒரு முக்கியமான தகவல் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி வாட்ஸ்அப் அந்த நிகழ்வுகள் ரொம்ப பார்க்க மாட்டேன். இறைவனெல்லாம் இன்றைக்கி திடீர்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுதுங்க. அடிக்கடி இந்த சம்பவம் நடக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இன்று அதை சொல்வதில் மகிழ்வில்லை, நான் வேதனை அடைக்கிறேன். ஏன்னா வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நிலையில் இன்றைக்கி வடலூருக்கெல்லாம் போயின்னு இருப்பீங்க, நடந்துன்னு இருக்கோம். இன்றைக்கி பூச நன்னாள். பூசத்தில் வடலூரில் சத்தியஞான சிவ வள்ளல் பெருமான் என்ன சிலை வைத்து அபிஷேகம் செய்ய சொல்கிறாருங்களா? அங்கு சித்தி வளாகத்தில் சிலை வைத்து அபிஷேகம் நடக்குதுங்களா? ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க? வள்ளல் பெருமான் மேலே அன்பு இருந்தால் அவர் சொன்னதைப்படி செய்யறதுக்கு முயற்சி எடுக்கலாம். சுத்த சன்மார்க்க வாழ்வை வாழ முயற்சி எடுப்போம். அழகாக எழுதியிருக்கிற பாடல்களையும் உரைநடை பகுதிகளையும் ஒழுக்கங்களையும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறத விட்டுட்டு அவர் மேலே அன்புனால் அவருக்கு தங்க சிலை செய்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, சிலை வச்சு ஊர்வலம் எடுக்கிறது, என்ன இதெல்லாம்? அவர் சொன்ன நெறிக்கு புறம்பாக செய்கிறது என்னங்க இருக்குங்க? அவர் தன் சூழ தேகத்தோடு இருக்கும்போது பொன்னான தேகத்தை மண்ணாக்கிட்டேன்னு கீழே போட்டு உடைச்சார். எதுக்காக? இதை நம்ம உணர்த்துறதுக்கு தான் நான் கண்டிப்பாக பின்னாடி செய்வேன்னு தெரியும் அவருக்கு. ஏங்க சுத்த ஞான பிரணவ தேகம் எடுத்து அவரை தூக்கின்னு திரும்ப ஒரு மண்ணு சிலையாக்கி இழிவுபடுத்துறீங்களா? என்ன செஞ்சு நிற்கிறீங்க? 10 அடி சிலை வைக்க போகிறேன், காசு கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஒரு பக்கம் சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணி ஊர்வலம் பண்ணி இட்டுன்னு போயிருக்கு தேர் வச்சு. ஏங்க எதை மாற்றணும், எதை அடிக்கணும் வந்தாரோ அவரை திரும்ப அதுக்குள்ளே இட்டுன்னு போய் அவர் பேர் களங்கப்படுத்தி நிற்கிறீங்களாங்க. இதான் சன்மார்க்குன்னு சொல்கிறீங்க. வெளில வந்துடுங்க. நீங்கள் ஏதாவது சமய மத சடங்குகள் கூட்டங்களோடு சேர்ந்துட்டு செய்யுங்க. சன்மார்க்கத்தில் வந்தீங்கன்னா அவர் சொன்னதை செய்யுங்க, இல்லைனாக்கா அதுக்குள்ளே இருக்காதீங்க. அவர் இழிவுபடுத்துகிற வேலையை செய்யாதீங்க தயவு செஞ்சு. கடல் கடந்து கண்டம் கடந்து ஐரோப்பாவில் வாழ்ந்து நிற்கிற நாங்களாம் ஒரு சின்ன பிள்ளைங்க, சின்னவங்க. அவர் சொன்னது செய்து முயற்சி எடுக்கிறோம். எங்கள் வீட்டு வரலாறு படம் இல்லை, ஃபோட்டோ இல்லை, சிலை இல்லை, ஒளி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதை நாங்கள் வணங்குவதற்கு உண்மையான உள் உணர்வோடு நினைந்து உணர்ந்து என்ற உணர்வோடு வணங்க முயற்சி எடுக்கிறோம். அதை விட்டுட்டு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான கொடூரமான செயலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க? தயவு கூர்ந்து இதை மாறுங்க அன்பர்களே. இது கண்டன பதிவல்ல, உங்களுக்கு தாழ்மையான அன்பான வேண்டுகோள். அந்த உணர்வினால் வந்த வேதனையில் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை இது. தயவு கூர்ந்து இந்த மாதிரி சமய மத சடங்குகளை சன்மார்க்கத்துக்குள் புகுத்தி சன்மார்க்கத்தை பாழ்படுத்தாதீர்கள். சன்மார்க்கம் வள்ளலார் சொன்னபடி சுத்த சன்மார்க்க நெறியில் இருக்கணும். வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்று உணர்வோம். நமக்குள் இருக்கின்ற அந்த ஆன்ம பிரகாசத்தை அறிவோம். மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நம் பயணம் இருக்கட்டும். இதை விட்டுவிட்டு சமய மத எதை மாற்ற வேண்டும், எதை இந்த உலகத்தில் அகற்ற வேண்டும் என்று வந்தாரோ வள்ளலாரை, அவரை சமய மத பாடங்கள் புகுத்தி நீங்கள் அழகு பார்த்து கொண்டிருக்காதீர்கள். இது மிகப்பெரிய பாதக செயல். அதாவது குளிக்க சென்று சேர்வாரி பூசிக்கொள்வது போல் சன்மார்க்கத்துக்குள் இருந்து இந்த மாதிரி செயலை செய்வது மிகப்பெரிய பாவம். தயவு கூர்ந்து இருந்து விலகுங்கள் சன்மார்க்க அன்பர்களே.